பார்க்குறதுக்கு அப்படியே பாவக்காய் மாதிரியே இருக்கு. ஆனால் இது வந்து பாவக்காவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அம்மா அப்படிதானே, இது பாவக்காய் இல்லைல்லம்மா? ஆமாம் தம்பி, இது பாவக்காய் இல்லை. இந்த காய்க்கு பேர் அதலக்காய். என்னது என்னது அதலக்காவா? முதலைக்கு அக்கா மாதிரி சொல்கிறீங்க. தம்பி, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதை பற்றி என்ன தெரியணும் சொல்லுங்க கேட்போம். என்ன தெரிஞ்சாலும் சரிதான். கசப்பு கசப்பு தானே, பாவக்காய் மாதிரியே இந்த காயும் கசக்க தானே போகுது. ஆமாம் தம்பி, பாவக்காய் மாதிரியே தான் இந்த காயும் கசப்பான காய் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதில் எவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த காயில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது. இந்த காயை அடிக்கடி நாம் சேர்த்துட்டு வந்தோன்னா நம்மளோட சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை தம்பி, இதை சாப்பிட்றதுனால குடலில் உள்ள குடற்புழு வந்து முழுமையாக அழிஞ்சிரும். நுண்கிருமிகளெல்லாம் இது நல்லா வெளியேற்றி கொடுத்துரும். செரிமான கோளாறை சரி செஞ்சு நல்லா செரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு ரொம்பவே சூடாக இருக்குது, அதனால் கல்லீரல் பாதிப்புலாம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காயை அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால தான் மஞ்சக்காமாலையே வருது. இந்த மஞ்சக்காமாலையை போக்குறதுக்கும் இந்த காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். சரி சரி, அப்போ நீங்கள் அதலக்காய் வைக்க போகிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, வெண்டைக்காவா? என்னம்மா பச்சை பச்சையாக காய்கறி எடுத்து பொரிக்கணும்னு கிளம்பிட்டீங்க. அதலக்காவும் பச்சைக்காய், வெண்டைக்காவும் பச்சைக்காய். பச்சைக்காயாக சாப்பிட்டா நீ ஒன்றும் பச்சையாயிர மாட்ட, சரியா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு, தப்பில்லை. சாப்பிட்றதுக்கு பிசு பிசுன்னு இருக்குமே, இது எப்படிமா சாப்பிட்றது? நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக இந்த வெண்டைக்காவை சாப்பிட்டு தான் ஆகணும். உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், கண் பார்வை நல்லா தெரியணும், கண்ணில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஸ்கின் பார்க்க பல பலன்னு இருக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டா இந்த மூணுமே கிடைக்கும். இதில் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. இதில் இருக்கிற பிசுபிசுப்பு உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற, ஆனால் இந்த பிசுபிசுப்பு தான் நம்ம வயிற்றில் ஒரு ஜெல் மாதிரி நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அம்மா அம்மா போதும், நிப்பாட்டுங்க. எல்லா காயும் வெட்டிட்டீங்கல்ல, சமைக்கிற வழியை பாருங்கம்மா. ஆமாம் தம்பி, அதலக்காவை வந்து வெட்டணும்னு அவசியம் இல்லை. தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்தால் மட்டும் போதும். அடுத்து சின்ன வெங்காயம் நிறைய வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அதலக்காவுக்கும் வெண்டைக்காவுக்கும் தான். இந்த சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வெண்டைக்காவையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் உணர்ந்தாதான் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் குறையாக இருக்கும். இப்போ வந்து நாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். நாமன்னு சொல்லாதீங்கம்மா, நீங்க தானம்மா சமைக்க போறீங்க, ஏம்மா என்னையும் சேர்க்குறீங்க? சரி சரி, கோச்சுக்காத, நான் தான் சமைக்க போகிறேன். இப்போ வந்து இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு உளுந்த பருப்பை அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதோட நாம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை பாதி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஏன்னா பாதி வந்து வெண்டைக்காவுக்கு பாதி அதலக்காவுக்கு, அதனால பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு சமையல் சொல்லித்தர மாதிரியே சொல்லித்தரீங்களேம்மா, அது எப்படிம்மா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் சமையல் கற்றுக்கிட்டா தப்பில்லை. குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கற்றுக்கிறது நல்லது. குழந்தையா இருக்கும்போது போய் செய்யணும்னு அவசியம் இல்லை, காதால் மட்டும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் பொரிக்கிற காயெல்லாம் பச்சை கலரில் இருக்குங்கிறதுக்காக கரெக்டாக பச்சை மிளகா போடாமல் எடுத்து வைக்கிற மாதிரி மிளகா வத்தல் போட்டிருக்கீங்கம்மா, சூப்பர்மா. உன்னை மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது பச்சை காய்கறியில் பச்சை மிளகா போட்டு பொரிச்சோம்னா வாயில் கடிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து மிளகா வத்தல் போட்டிருக்கேன் இதில். அடுத்ததாக நான் வெட்டி ரெடி பண்ணி வச்ச அதலக்காவை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கணும். வந்து லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து வேக விட போகிறோம். என்னம்மா நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்பி திரும்பி நாமனே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் தம்பி, நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பக்கத்தில் இருக்கிற, அதனால உன்கிட்ட சொல்லிக்கிட்டே நான் சமையல் பண்ணுறேன். அப்போ நாமன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது தம்பி? இதுக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன், இப்படி தாம்மா சொல்லணும். தனியாக வீடியோவில் பேசும்போது நாமன்னு சொல்லியே பழகிட்டேன். அதனால நான் அப்படிங்கிறது எனக்கு வரல. அதுக்காக இப்படியா என்னை ஓட்டுவேன்? சரி சரி, உங்களுக்கு எப்படி பேச தோணுதோ அப்படியே பேசுங்க. இப்போ என்ன தண்ணி ஊற்றி வேக விட்டுருக்கீங்களா? பரவாயில்லையே, பேச்சாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறியே. நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேங்கிறத நல்லா கவனிக்கிறியே. சரி, அதை போட்டு கிண்டுன்னு கிண்டாதீங்க. அது பாட்டுக்கு வேகட்டும். நீங்கள் இந்த பக்கம் வெண்டைக்காய் செய்ய வாங்கம்மா.
எனக்கே அட்வைஸு, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல? எனக்கு எதுக்குமா இது ஓவரா தெரியுது? நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு நீங்க தானமா சொல்லி தந்திருக்கீங்க. இப்போல்லாம் நீ ரொம்ப தேறி போயிட்ட. சரி சரி, அடுத்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் எப்பயும் போல் நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி வச்சுருந்தேன்ல, அதில் பாதியை வந்து அதலக்காவுக்கு போட்டுட்டேன். இப்போ மிச்ச பாதியை இந்த வெண்டைக்காவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், வெண்டைக்காய் செய்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நாம் செய்யும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. என்ன நல்லது அப்படின்னு கேட்டால், சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரத்தத்தில் உள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் வந்து நான் வெண்டைக்காவை வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்க ஆரம்பிக்க போகிறோம். எப்படி தான் இந்த வெண்டைக்காவெல்லாம் சாப்பிட்றீங்களோ தெரியல. நல்லா பிசு பிசு பிசுன்னு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் தெரியுமா? இதை போய் சாப்பிட சொல்கிறீங்க, அதுவும் நல்லதுன்னு வேற சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. உன்னை மாதிரி பிள்ளைங்களுக்கு காய் சாப்பிடணுன்னாலே கையை கடிக்கும். அதுவும் வெண்டைக்காய் மாதிரி விஷயத்த சாப்பிடணுன்னா சொல்லவா வேணும்? அதெல்லாம் உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தான். ஆனால் பிடிக்காத விஷயத்தில் தானே நிறைய சத்து இருக்குது. அப்போ சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டா தானே உடம்பு ஹெல்த்தியாக தெம்பாக இருக்க முடியும். வெரைட்டியாக ரைஸ் செஞ்சு தரலாம், விதவிதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். அதை விட்டுட்டு வெண்டைக்காய் அதலக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்கிறீங்கம்மா. அடிக்கும் போர் அடிக்கும். இப்போ காய் சாப்பிடலைன்னா பின்னாடி அவஸ்தைப்படும் போது தான் புரியும் வயசான காலத்தில். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உலகத்தையே மறந்துடுவீங்க போல. அந்த பக்கம் அதலக்காய் வேகுது, அது இப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ? என்ன செய்ய, உன்னை மாதிரி சின்ன பிள்ளைங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு என்னோட இது இருக்குது. சரி, வெண்டைக்காவுக்கு உப்பு போட மறந்துட்டேனே, ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினியா? தேவையான உப்பை சேர்த்து கொள்ளவும் அப்படின்னு நானாம சொல்ல முடியும்? நீங்கள் தானமா போடணும். அப்போ அதலக்காவுக்கு தான் நான் சொல்லி காட்டினேன். இப்போ வெண்டைக்காவுக்கும் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களே, அது எப்படிம்மா? சொன்னா என்ன தப்பு? நீ பக்கத்தில் தானே நிற்கிற, சொன்னா ஒன்றும் தப்பு இல்லையே. சமைக்கிறது நீங்களா இல்லை நானா? இந்த வெண்டைக்காவை பொரிச்ச உடனே நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஞாபகம் வருது ஜாஸ்தியாக இருக்கு. ஏன் சொல்ல மாட்ட? பாவம் புள்ள சத்துள்ள காய்கறியாக சாப்பிடட்டுமேனு கஷ்டப்பட்டு வெட்டி செஞ்சு கொடுத்தா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பேசுறதுக்கு தானமா வாய், அப்புறம் பேசாம என்ன செய்வாங்களா? ரைட்டு, உன்கிட்ட வாயை கொடுத்தா மீள முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் வாயை மூடிட்டு அமைதியாக சமைக்கட்டுமா? சமைங்க. யாரு வேண்டான்னா யாருக்கு நஷ்டம்? உங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போர் அடிக்கும் உங்க வீடியோ. அதுவும் உண்மைதான். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமைக்கிறேன். என்ன செய்ய? நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதலக்கால ஏதோ போட்டிங்களே, அது என்னன்னு சொல்லாமலே நீங்க வாட்டுக்கு வெண்டைக்காய் வதக்க வந்துட்டீங்க. எங்க சொல்ல விடுற, தொணன்னு பேசிக்கிட்டே தானே இருக்க. அதனால தான் சரி நம்ம வேலையாவது பார்ப்போன்னு பார்த்தேன். ஆனால் சொல்ல மறந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதலக்காவிலையும் வெண்டைக்காவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதலக்காய் வதங்கிருச்சு போல, அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டீங்க, அவ்வளோதானா? தேங்காய்லாம் போட மாட்டீங்களாம்மா? தேங்காய் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. ஏன் அப்படின்னா இது வந்து உனக்கான காய்கறி மட்டும் இல்லை, நானும் வெயிட் லாஸ்க்காக நான் இதை வந்து 2 காய்கறியுமே வந்து வெயிட் லாஸ்க்காக பண்ணுறதுனால இதில் நான் தேங்காய் சேர்க்கலை. வெண்டைக்காவும் வதங்கிடுச்சு போல, ஆனால் காரத்துக்கு இதில் எதுவுமே சேர்க்கலையேம்மா. மிளகு பொடி எடுத்து வச்சிருக்கீங்க, மிளகு பொடி போட்டு பொரிக்க போறீங்களா? ஆமாம் தம்பி, மிளகு பொடி போட்டு பொரிக்கக்கூடாது. இறக்க போகும்போது மிளகு பொடியை போட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வைக்கணும். அப்படி இறக்கி வைக்கும்போது காரத்துக்கு காரமும் ஆச்சு, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, உடம்புக்கும் ஹெல்த்தியாச்சு. ரைமிங்கா பேசுறீங்கம்மா. வெண்டைக்காய் பொரியல் பார்க்கவே தலன்னு அருமையா ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பர்மா. சிம்பிளா தான் செஞ்சீங்க, ஆனாலும் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்கம்மா. சூடா அதலக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு போல, அதையும் செஞ்சிட்டீங்க போல. நல்லா இருக்குமா, சுட சுட பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் கசப்பாக இருக்குமே, அது ஒன்று தான் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. சாப்பிடும்போது எந்த விஷயமும் பிடிக்காது, ஆனால் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நீயும் சாப்பிட்டு பழகிரு, அதுக்கப்புறம் உனக்கு இது பிடிக்காதுன்னு நீ சொல்லவே மாட்ட. சரி, அது என்னம்மா கொஞ்சோண்டு காலி இடம் விட்டுருக்கீங்க, அது எதுக்குமா? அது ஒன்றும் இல்லை, அது ரைஸ்க்கான காலி இடம் தான். அந்த இடத்துல தான் நாம் ரைஸ் வைக்க போகிறோம். கொஞ்சமாக ரைஸ் எப்பயும் நாம் எடுத்துக்கிற அளவுக்கு நிறைய காய்கறியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, அதை தானே அப்படி சொல்கிறீங்க? புரிஞ்சா சரிதான்.
காலையில் உள்ள ரசம் மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து சாதத்தில் ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு வச்சு தரேன். அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன். சரியா தம்பி? ஆமா ஆமா, இந்த மாதிரி சாப்பாடுலாம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் எனக்கு வச்சு தரணும். ஏன்னா அப்பதான் காயோட அளவு கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கம்மியானாலும் வச்சு தருவீங்க, இல்லாட்டி எல்லா காயும் என்னையே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. நான் சாப்பிட்டு தெம்பாயிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்.